இட்லியை நம்ம சின்ன சின்ன பீஸாக நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். லைட் கோல்டன் ப்ரௌனில் கலரில் பொரிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோன்னா ஹார்டாக இருக்கும், சாப்பிடும்போது மெல்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்று தான் பொரிச்சது. இஞ்சியும் பூண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் 10 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி துண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 10 இட்லி எடுத்திருக்கேன் நான். 10 இட்லிக்கு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட ஒரு கேப்சிகம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இல்லை 10 இட்லியை இந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நம்ம 5 வெங்காயம் போட்டிருக்கோம், ஒரு குடமிளகா, 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூனு சிக்கன் தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள். காரம் எங்களுக்கு ஜாஸ்தியாக தேவை, அதனால நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ கெச்சப்பை அதில் ஊற்றி பரட்டி எடுத்துட வேண்டியது. சில்லியில் நம்ம ஒரு மூடி ஃபுல்லாக சோயா சாஸை போட்டுக்கிறோம். 1/2 மூடி ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நம்ம ஹெச்சப்புக்கு வந்து ஒரு 15 ரூபா பாக்கெட் எடுத்துருக்கேன். 10 இட்லிக்கு ஒரு 15 ரூபா ஹெச்சப்பு சரியாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துவாங்க. இப்போ நம்ம இந்த ஹெச்சப் போட்டதுக்கப்புறமும் பொரிச்சு வச்ச இட்லி துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து ஒரு பிரட்டிக்கலாம். இறக்கும்போது மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு இறக்கி சாப்பிடுங்க. அவ்வளோதான். இப்போது இட்லியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், இட்லி மாவில் போட்டிருக்கனால கொஞ்சம் மட்டும் பத்தலை, அதனால் நான் போடுறேன். லாஸ்ட்டாக போடும்போது போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான்.